த டிபேட்டுக்கு வரவேற்கிறோம். தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு, அதாவது இந்த டிஎன் டெட் எழுதிட்டு ஆயிரக்கணக்கான தேர்வர்கள் அதோட ரிசல்ட்டுக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு நிச்சயமற்ற நிலைமையில அவங்களோட அடுத்த கட்ட தயாரிப்பு எப்படி இருக்கணும்? இதுதான் இன்னைக்கு நாம அலச போற ஒரு விஷயம். ஆமா, இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா, அவங்க எடுக்க போற ஒரு முடிவு அவங்களோட அடுத்த சில வருஷங்களே தீர்மானிக்கலாம். அதாவது டெட் ரிசல்ட் வர வரைக்கும் பொறுமையா இருந்து, அதுக்கப்புறம் வரப்போற நியமன தேர்வுக்கு முழுசா தயாராகணுமா? இல்ல இந்த காத்திருப்பு நேரத்தை வீணாக்காம வட்டார கல்வி அலுவலர், அதாவது பிஇஓ மாதிரி வேறொரு தேர்வுக்கு இப்போதே தயாராக ஆரம்பிக்கிறது புத்திசாலித்தனமா? இதுதான் இங்க மையப்புள்ளி. சரி, இந்த கேள்வியில நான் முதல் நிலைப்பாட்டை எடுக்கிறேன். அதாவது நிச்சயமற்ற தன்மை இருக்கும்போது கையில ஒரு மாற்று திட்டத்தோட அதுக்கு முன்கூட்டியே தயாராகிறது தான் ஒரு ஸ்மார்ட்டான, ஒரு பாதுகாப்பான உத்தி. நான் இத கொஞ்சம் வித்தியாசமா பார்க்கறேன். அப்படி வேறொரு தேர்வுக்கு தயாராகிறது நம்மளோட முக்கிய இலக்குல இருந்து கவனத்தை சிதறடிச்சிடும்னு நான் நினைக்கிறேன். டெட் ரிசல்ட் வந்த பிறகு நம்ம பாதை எதுன்னு தெளிவானதும் அதுல முழு கவனத்தையும் செலுத்துறது தான் பெரிய வெற்றியை தரும்னு நான் நம்புறேன். சரி, நான் ஏன் அப்படி சொல்றேன்னு முதல்ல விளக்குறேன். டிஎன் டெட்ங்கிறது ஒரு தகுதி தேர்வு தான். இது ஒரு ஒரு நுழைவுச் சீட்டு மாதிரி. இதுல பாஸ் பண்ணா அடுத்ததா நியமன தேர்வு எழுதணும். ஒருவேளை முடியலன்னா வேற பாதைய தேடணும். இந்த மாதிரி சூழல்ல ரிசல்ட்டுக்காக சும்மா காத்துட்டு இருக்கிற ஒவ்வொரு நாளும் நாம நம்ம நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஆதாரம் சொல்ற மாதிரி 2026 ஒரு தேர்தலுக்கான வருடம், தேர்வுகளுக்கான வருடம். அடுத்தடுத்து தேர்வுகள் வரப்போகுது. இந்த வாய்ப்பை நழுவ விட்டா அது ஒரு பெரிய இழப்பு. இதுல பிஇஓ தேர்வுங்கிறது ஒரு தனித்துவமான வாய்ப்பு. ஒரு பங்காளி சந்தையில முதலீடு பண்ற மாதிரி யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு கம்பெனி மேல எல்லா பணத்தையும் போடுறது புத்திசாலித்தனமா, இல்ல பல பங்குகள்ல பிரிச்சு முதலீடு பண்றது புத்திசாலித்தனமா? நிச்சயமா பிரிச்சு முதலீடு பண்றதுதான் ரிஸ்க குறைக்கும். இங்கேயும் அதேதான். ஆதாரம் தெளிவா சொல்லுது, பிஇஓ தேர்வுக்கு போட்டி ரொம்ப கம்மி. டிஎன்பிஎஸ்சி அளவுக்கு காம்படிஷனே கிடையாதுன்னு. பல பேருக்கு இப்படி ஒரு தேர்வு இருக்கிறதே தெரியாது. ஒரே ஒரு தேர்வு எழுதுனா போதும், வேலை நிச்சயம். இது எவ்வளோ பெரிய விஷயம்! மனரீதியாகவும் ரிசல்ட் வருமா வராதாங்கிற பதற்றத்தோட இருக்கிறத விட அந்த சக்திய வேறொரு படிப்புல போடும்போது நம்ம கையில ஒரு கண்ட்ரோல் வரும். ஒரு பேக்கப் பிளான் இருக்கிற தைரியம் நம்மளை இன்னும் வலிமையாக்கும். ம் நீங்க சொல்ற அந்த முதலீட்டு உதாரணம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா தேர்வு தயாரிப்புங்கிறது முதலீடு மாதிரி இல்ல. அது ஒரு தடகள போட்டி மாதிரி. ஒரு மாரத்தான் ஓட்டப்பந்தய வீரர் அதே நேரத்துல 100 மீட்டர் ஓட்டத்துக்கும் பயிற்சி எடுத்தா என்ன ஆகும்? ரெண்டுக்குமே அவரால முழுமையா தயாராக முடியாது. இதுதான் இங்க நடக்கிற கவன சிதறல். பிஇஓ தேர்வுக்கும் ஆசிரியர் நியமன தேர்வுகளான யுஜிடிஆர்பி, அதாவது பட்டதாரி ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் தேர்வுகள், மற்றும் எஸ்ஜிடி இடைநிலை ஆசிரியர் தேர்வுகள், இதுக்கெல்லாம் பாடத்திட்டங்கள் நிச்சயம் வேறுபடும். ரெண்டு படகளையும் ஒரே நேரத்துல கால் வைக்க முயற்சி பண்ணா கடைசியில ரெண்டுலுமே பயணிக்க முடியாம போயிடும். ஆதாரம் சொல்ற இன்னொரு விஷயத்தையும் நாம கவனிக்கணும். டிஇடி முடிவுகள் வந்ததும் அடுத்தடுத்து யுஜிடிஆர்பி, எஸ்ஜிடி அறிவிப்புகள் வரும். இதுதான் டிஇடி தேர்வர்களுக்கான நேரடியான பாதை. அந்த பாதையில நேரா போறதுதான் புத்திசாலித்தனம். நான் காத்திருப்பு நேரத்தை வீணடிக்க சொல்லல. அந்த நேரத்தை ஆசிரியர் பணிக்கு பொதுவான அடிப்படை பாடங்களை, அதாவது தமிழ், ஆங்கிலம், சைக்காலஜி மாதிரி எல்லா நியமன தேர்வுக்கும் பயன்படுற பகுதிகளை ஆழமா படிக்க பயன்படுத்தலாம். ஒரு குறிப்பிட்ட மாற்று தேர்வுக்கு தாவறதை விட இது ஒரு சிறந்த உத்தி. கடைசியா தன்னம்பிக்கை. நல்ல தேர்வு எழுதிட்டு கண்டிப்பா பாஸ் பண்ணுவேன்னு நம்புற ஒருத்தர் எதுக்கு இன்னொரு தேர்வை பத்தி யோசிக்கணும்? அப்படி யோசிக்கிறதே அவரோட தன்னம்பிக்கையை குறைச்சி கவனத்தை சிதறடிச்சிடும். நீங்க சொல்ற கவனச்சிதறல்ங்கிற பாயிண்ட்ல ஒரு நியாயம் இருக்கு, நம்ம இருக்கல. ஆனா சும்மா காத்துக்கிட்டு இருக்கிறதுல இருக்கிற ஆபத்து இந்த கவனச்சிதறலை விட பெரியதுன்னு நான் நினைக்கிறேன். ஆதாரம் நம்மளை எச்சரிக்குது. 2027 நம்மளால கிளியர் பண்ண முடியல அப்படின்னா அடுத்த வருடம்லாம் தேர்வு வருமா என்னன்னு சொல்லி நமக்கு தெரியல. அதுவும் ஹெவி காம்படிஷனா இருக்கும். இதோட அர்த்தம் என்ன? 2026 வர்ற வாய்ப்புகளை நாம தவற விட்டா அடுத்த 2-3 வருஷத்துக்கு இதே மாதிரி வாய்ப்பு வருமான்கிறது சந்தேகம்தான். அப்படியே வந்தாலும் போட்டி பல மடங்கு அதிகமா இருக்கும். இந்த சூழல்ல எதையும் செய்யாம காத்துக்கிட்டு இருக்கிறது தான் மிகப்பெரிய ரிஸ்க். பிஓ தேர்வுக்கு தயாராகிறது கவனச்சிதறல் இல்ல, அது ஒரு இடர் மேலாண்மை. அதாவது ரிஸ்க குறைக்கிற ஒரு வழி. இடர் மேலாண்மை சரிதான். ஆனா அதுக்காக தவறான திசையில ஓடலாமா? சும்மா இருக்கிறது தப்புன்னா தப்பான விஷயத்த செய்யறதும் அதைவிட பெரிய தப்பு. ஆதாரம் சொல்ற இன்னொரு விஷயத்த நீங்க கவனிக்கல. அறிவிப்பு வந்த பிறகு 1 2 3 ஸ்டார்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. நியமன தேர்வு அறிவிப்பு வந்த பிறகு படிக்கிறதுக்கு ரொம்ப குறைவான நேரம் தான் இருக்கும்.
அந்த நேரத்துல மத்தவங்க எல்லாரும் முழு வேகத்துல படிக்கும்போது நீங்க பிஓக்கு படிச்ச ஒருத்தர் திடீர்னு இந்த பாதைக்கு திரும்பினா அவர் பின்தங்கிடுவார் இல்லையா? பிஓவுக்காக 2 மாசம் செலவு பண்ண நேரத்துல இன்னொருத்தர் தமிழ் இலக்கணத்தையோ அல்லது அவரோட முக்கிய பாடத்தையும் முழுசா படிச்சு முடிச்சிருந்தா அவரோட வெற்றி வாய்ப்பு அதிகமாகுமா இல்ல இவரோட வெற்றி வாய்ப்பு அதிகமாகுமா? இங்க கவனச்சிதறலால 2 தேர்வுலயுமே தோத்து போற அபாயம் தான் எனக்கு பெருசா தெரியுது. நான் முழு நேரத்தையும் பிஇஓக்கு ஒதுக்க சொல்லல. இதுல ஒரு சமநிலையான அணுகுமுறை சாத்தியம். ஒரு 70-30 விதியை பின்பற்றலாம். நம்மளோட 70% நேரத்தை ஆசிரியர் நியமனத் தேர்வுக்கும் பிஓ தேர்வுக்கும் பொதுவா இருக்கிற பாடங்களுக்கும் ஒதுக்கலாம். மீனி 30% நேரத்தை பிஇஓ தேர்வுக்கு மட்டுமே உரிய பாடங்களுக்கும் ஒதுக்கலாம். இதனால நியமனத் தேர்வுக்கான தயாரிப்பும் பாதிக்காது, அதே நேரத்துல ஒரு மாற்றுத் திட்டமும் நம்ம கையில இருக்கும். ஒருவேளை டெட் ரிசல்ட் சாதகமா வந்தா அந்த 30% நேரத்தையும் முழுசா நியமனத் தேர்வுக்கு மாத்திக்கலாம். பாதகமா வந்தா நம்மகிட்ட ஏற்கனவே ஒரு தொடக்கம் இருக்கு. இது கவனச்சிதறல் இல்ல, இது ஒரு ஸ்மார்ட் பிளானிங். கேட்க நல்லா இருக்கு, ஆனா நடைமுறையில இது எவ்வளவு சாத்தியம்? தேர்வுக்கு படிக்கிறவங்களோட மனநிலை நமக்கு தெரியும். 2 இலக்கம் மனசுல வச்சுட்டு படிக்கும்போது எதுலயுமே 100% ஈடுபாடு வராது. எப்பவுமே மனசுக்குள்ள ஒரு குழப்பம் ஓடிட்டே இருக்கும், இத படிக்கலாமா அதை படிக்கலாமான்னு. சரி, நீங்க சொல்ற அந்த பிஇஓ தேர்வு அவ்வளோ பெரிய தங்கமான வாய்ப்பா? அத கொஞ்சம் ஆழமா பாப்போம். நிச்சயமா அது ஒரு தங்கமான வாய்ப்பு தான். ஆதாரம் அது அப்படித்தான் சொல்லுது. போட்டி குறைவு, விழிப்புணர்வு குறைவு, ஒரே தேர்வு, இந்த 3 காரணிகளும் சேர்ற ஒரு தேர்வு இப்போதைக்கு வேற எதுவுமே இல்ல. ஒரு புத்திசாலி தேர்வர் இந்த மாதிரி வாய்ப்பை தான் தேடணும். இது வெறும் மாற்று திட்டம் இல்ல. சிலருக்கு ஆசிரியர் நியமன தேர்வை விட இதுவே சிறந்த பாதையாகவும் அமையலாம். ஏன்னா அங்க பல கட்டங்களை தாண்டி போகணும். இங்க ஒரே தேர்வுல வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் அடிக்கடி கதவை தட்டாது. திறந்திருக்கும் போதே பயன்படுத்திக்கணும். நீங்க சொல்ற போட்டி குறைவு, விழிப்புணர்வு குறைவுங்கிற வாதம் எனக்கு அவ்வளோ சரியா படல. இந்த காரணிகள் எல்லாம் எவ்வளோ நாளைக்கு நீடிக்கும்? இந்த ஆதாரத்தை போலவே பல யூடியூப் சேனல்கள், கோச்சிங் சென்டர்கள் இப்போ பிஇஓ தேர்வை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நாமளே இப்போ இதை பத்தி பேசிட்டு இருக்கோம். இதுவே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தாதா? இன்னைக்கு போட்டி குறைவா இருக்கலாம், ஆனா 6 மாசம் கழிச்சு தேர்வு அறிவிப்பு வரும்போது நிலைமை அப்படியே தலைகீழா மாறி இருக்கலாம். ஒரு தற்காலிக தகவல் இடைவெளியை நம்பி ஒருத்தரோட பல மாத கால உழைப்பை முதலீடு பண்றது எவ்வளோ பெரிய ரிஸ்க்கு. அது ஒரு நிலையற்ற காரணி மேலேயே நம்ம எதிர்காலத்தை கட்டுற மாதிரி. ஒரு தேர்வர் தனக்கான நேரடி பாதையான ஆசிரியர் நியமன தேர்வுல கவனம் செலுத்துறது தான் நீண்ட காலத்துல பாதுகாப்பானது. போட்டி அதிகரிக்குங்கிறது உண்மைதான், நான் அதை மறுக்கல. ஆனா அதனால தான் இப்பவே ஆரம்பிக்கணும்னு சொல்றேன். ஆதாரம் சொல்றத கேளுங்க. இப்போ நீங்க படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா வெற்றி பெறலாம். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு கொஞ்சம் கஷ்டம். இது பிஇஓ தேர்வுக்கு 100க்கு 100 பொருந்தும். எல்லாரும் முழிச்சுக்கிறப்ப நாம படிக்க ஆரம்பிக்க கூடாது. நாம படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம்தான் மத்தவங்க முழிச்சுக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். இதுக்கு மேல தேர்வர்களோட உளவியலையும் நாம யோசிக்கணும். ரிசல்ட்டுக்காக காத்துட்டு இருக்கிற காலம் பயங்கரமான மன அழுத்தமும் பதட்டமும் நிறைஞ்சது. அந்த நெகட்டிவ் எனர்ஜியை பிஇஓ தேர்வுக்கான தயாரிப்புல போடும்போது அது பாசிட்டிவ் எனர்ஜியா மாறும். நான் சும்மா இல்ல படிச்சுட்டு இருக்கேங்கிற உணர்வு அவங்களுக்கு ஒரு கட்டுப்பாட்டையும் இயக்கத்தையும் கொடுக்கும். கையில ஒரு வலுவான பேக்கப் இருக்குங்கிற உணர்வு அவங்களோட மன உறுதியை அதிகப்படுத்தும். ஒருவேளை டெட் ரிசல்ட் நெகட்டிவா வந்தா கூட அவங்க உடைஞ்சு போக மாட்டாங்க. அடுத்த கட்டத்துக்கு நகர அவங்க ஏற்கனவே தயாராக இருப்பாங்க. நீங்க சொல்றது ஒரு கோணத்துல சரி. ஆனா இதுவே தேவையற்ற அழுத்தத்தை உருவாக்காதா? ஒரு உதாரணத்துக்கு, ஒரு தேர்வர் உங்க பேச்ச கேட்டு பிஇஓ தேர்வுக்காக ரொம்ப தீவிரமா 2 மாசம் படிக்கிறாருன்னு வச்சுப்போம். அப்புறம் டெட் ரிசல்ட் வருது, அவர் எதிர்பார்த்ததை விட அதிக மார்க் எடுத்து பாஸ் பண்ணிடுறாரு. அப்போ அவர் மனசுல என்ன தோணும்? ஐயோ, இந்த 2 மாசத்தை பிஇஓக்கு செலவு பண்ணிட்டோமே, இந்த நேரத்துல நியமன தேர்வுக்கான என் பாடத்தை படிச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமேன்னு ஒரு பச்சாத்தாபம், ஒரு வருத்தம் வராதா? நிச்சயமற்ற நிலையில் எடுக்கிற அவசர முடிவுகள் அப்புறம் வருத்தத்தையே கொடுக்கும். நான் பல தேர்வர்களுடன் பேசிய அனுபவத்தில் சொல்கிறேன். 2 தேர்வுகளுக்கும் ஒரே நேரத்தில் படிப்பவர்கள் கடைசியில் 2லையுமே முழுசா கவனம் செலுத்த முடியாம தடுமாறுவதை பார்த்திருக்கிறேன். தெளிவான ரிசல்ட் வந்த பிறகு, நம்ம பாதை இதுதான் என்று 100% உறுதியான பிறகு முழு அர்ப்பணிப்போட படிக்கிறது தான் உண்மையான மன உறுதியை கொடுக்கும். என் வாதத்தை சுருக்கமா சொல்றேன். போட்டி மிக அதிகமா இருக்கிற இந்த காலத்துல நிச்சயமற்ற தன்மைய ஒரு பகுதியா ஏத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பல திட்டங்களோட தயாராகிறது தான் புத்திசாலித்தனம்.
காத்துட்டு இருக்கிற நேரத்தை பிஇஓ மாதிரி ஒரு வலுவான மாற்று வாய்ப்புக்கு தயாராகிறது மூலமா வரப்போற தேல்வாண்டுல வெற்றி வாய்ப்பை பல மடங்கு அதிகமாக்கிக்கலாம். இது நேரத்தை வீணாக்குறதில்ல, நேரத்தை புத்திசாலித்தனமா முதலீடு செய்யறது. ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி வருத்தம் வந்தா கூட ஒரு வேலையும் இல்லாம இருக்கிற விரக்தியை விட அந்த வருத்தம் எவ்வளோ மேல் இல்லையா? ஒருமுகப்படுத்தப்பட்ட கவனம் அதை விட முக்கியம். தெளிவான பாதை தெரியறதுக்கு முன்னாடியே பல திசைகள்ல ஓட முயற்சி பண்றது கடைசில எந்த இலக்கையும் அடையாம சோர்வடையத்தான் வைக்கும். டெட் முடிவுகளுக்காக பொறுமையா காத்திருந்து அது கொடுத்த தெளிவோட சரியான பாதையில முழு அர்ப்பணிப்போடையும் முழு ஆற்றலோடையும் பயணிக்கிறது தான் நீடித்த வெற்றிக்கான ஒரே வழி. அரை மனசோட 2 தேர்வுக்கு படிக்கிறத விட முழு மனசோட ஒரு தேர்வுக்கு படிக்கிறது தான் வெற்றியை நிச்சயம் தரும். அப்போ ஒரு தேர்வர் தன்னோட நேரத்தையும் இந்த நிச்சயமற்ற சூழலையும் எப்படி கையாளணுங்கிற அடிப்படை பார்வையில தான் நம்ம 2 பேரும் வேறுபடுறோம். ஆமா, நிச்சயமற்ற தன்மைய பல திட்டங்கள் மூலமா எதிர்கொள்வதா இல்ல தெளிவு பிறந்த பிறகு முழு சக்தியோட ஒரே இலக்க நோக்கி போறதாங்கிறது தான் இங்க இருக்கிற மையமான கேள்வி. இந்த ஆதாரம் தேர்வர்கள் சந்திக்கிற இந்த முக்கியமான குழப்பத்தை ஆழமா சோசிக்க நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கு.